பேக் டு +4 சீரீஸ் பசங்களா. இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர், அதாவது பிராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான டெஸ்ட் பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான டெஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லசானியஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, லசானியஸ் டெஸ்ட்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் அண்ட் ஹாலோஜன். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து நைட்ரோஜன் ஆர் அதோட ஹாலோஜன் இருந்ததுன்னா அதோடைய பிரசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லசானியஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளானது. இங்க ஒரு கொஸ்டினோட நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி லசானியஸ் டெஸ்ட்டை வந்து Na ஃபியூஷன் டெஸ்ட், சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நமக்கு ரியாக்ஷன் முக்கியம் இல்லை, பட் என்ன பிரின்சிபிள்னா சோடியம் காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து பேசிக்கலி NaCN அண்ட் NaX கிடைக்கும். ஸோ அதுல இருந்து வர்றது அந்த காம்பவுண்டை தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்ல வந்து கண்டுபிடிப்போம். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் தட் வில் கிவ் பாசிட்டிவ் லசானியா டெஸ்ட் ஃபார் போத் ஹைட்ரோஜன் அண்ட் ஹாலோஜன் கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, நைட்ரோஜன் ஹாலோஜன் இருக்கு, ஆனா வந்து எல்லா நைட்ரோஜன் அண்ட் ஹாலோஜன் தராது. எந்த பர்டிகுலர் நைட்ரோஜன் ஹாலோஜன் தரும்னா நைட்ரோஜன் டிடெக்டட் ஆஸ் NaCN. அதாவது நைட்ரோஜன் என்ன மாதிரி நைட்ரோஜன் இருக்கணும்னா முதல்ல கோவேலன்ட் பாண்டட் நைட்ரோஜனா இருக்கணும். ஹாலோஜனுமே வந்து கோவேலன்ட் பாண்டட் ஹாலோஜனா இருக்கணும். அப்ப மட்டும்தான் லசானியஸ் டெஸ்ட் தரும். ஸோ அப்படி அந்த கோவேலன்ட் காம்பவுண்ட் வந்து கோவேலன்ட் நைட்ரோஜன் அண்ட் ஹாலோஜன் வந்து சோடியமோட ரியாக்ட் ஆகி NaCN. ஸோ இது வந்து ப்ரஷியன் ப்ளூ கலர் தரும். அண்ட் இந்த ஆக்சுவலி டெஸ்ட்ல வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும், பட் நமக்கு அது தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து சோடியமோட ரியாக்ட் ஆகி NaCN ப்ரஷியன் ப்ளூ தரும் நைட்ரோஜன். அதே மாதிரி ஹாலோஜன் வந்து டிடெக்டட் ஆஸ் NaX. ஸோ இது வந்து precipitate with AgNO3 தரும். ஸோ இது மூலியமா தான் வந்து நமக்கு வந்து நைட்ரோஜன் ஹாலோஜன் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து NH2OH HCl. ஸோ இதுல வந்து நைட்ரோஜன் வந்து கோவேலன்ட் பாண்டடா இருக்கு, ஆஸ் வெல் அஸ் சிஎலுமே வந்து கோவேலன்ட் பாண்டடா இருக்கு இதோட ஸ்ட்ரக்சர்ல. பட் மற்ற 3 ஆப்ஷன் பார்த்துருக்கோங்க, N2H4 HCl. இதுல வந்து நைட்ரோஜன் வந்து கோவேலன்ட் பாண்டடா இருக்கு, ஆனா HCl வந்து சால்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதனால இது கொடுக்காது. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, ஆப்ஷன் சிலையுமே வந்து சேம் அதே தான். நைட்ரோஜன் வந்து கோவேலன்ட் பாண்டடா இருக்கு, ஆனா HCl வந்து சால்ட்டா இருக்கும் சொல்யூஷன்ல. ஸோ இதுவும் கொடுக்காது. ஆப்ஷன் டி பாருங்க, NH4Cl இங்க வந்து அயானிக் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இது கண்டிப்பா கொடுக்காது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, இது மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லசானியஸ் டெஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து டூமாஸ் மெத்தட் பார்க்க போறோம். பேரை பார்த்து பயந்துராதீங்க. டூமாஸ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரோஜன் தான். அது பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா அந்த ப்ராசஸ்ல வந்து நைட்ரோஜன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து கேஸா எவால்வ் ஆகும். அந்த எவால்வ் ஆன கேஸ் வச்சு நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ in Dumas method for estimation of nitrogen, 0.5 grams of organic compound. Okay, given organic compound வந்து 0.5 grams gave 60 ml of nitrogen collected. Okay, அதுல இருந்து Dumas methodல collected volume nitrogen gas evolve ஆச்சுல, அதை வந்து condense பண்ணி கிடைக்கிற வால்யூம் வந்து 60 ml. இது ஒண்ணு. givenல இதெல்லாம் எழுதிக்கோங்க பசங்களா. collected at temperature 300 Kelvin, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க at 300 Kelvin and ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க 715 mmHg of pressure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, the percentage composition of nitrogen in the compound. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் aqueous tension வந்து 15 mmHg கொடுத்துருக்காங்க. இதுதான் 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல கிவன் எழுதிக்கலாம். கிவன்ல வந்து மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.5 கிராம் எழுதியாச்சு. அப்புறம் வால்யூம் ஆஃப் N2 கலெக்டட் 60 ml அதுவும் எழுதியாச்சு. அண்ட் டெம்பரேச்சர் 300 Kelvin கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் 715 mmHg அதுவும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் aqueous tension 15 mmHg அதுவும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டைரக்டா இந்த ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது. இது வந்து ப்ரெஷர் ஆஃப் வெட் கேஸ், ஆக்வஸ் கேஸ், அதோடைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ப்ரெஷர் ஆஃப் ட்ரை கேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கிவன் ப்ரெஷர் மைனஸ் ஆக்வஸ் ப்ரெஷர். ஸோ கிவன் ப்ரெஷர் எவ்வளோ, 715 mmHg. ஆக்வஸ் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 mmHg. ஸோ இது பண்ணால் நமக்கு வந்து
700 mmHg கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் ஆஃப் ட்ரை நைட்ரோஜன் கேஸ். அடுத்து ஓகே சரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மோல்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் கேஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு பாருங்களேன். ப்ரெஷர் இருக்கு, வால்யூம் இருக்கு, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT யூஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம N கண்டுபிடிக்கலாம். N is equal to PV by RT. ஸோ இது பண்ணோம்னா நமக்கு வந்து N வேல்யூ கிடைக்கும். அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ரெஷர் வந்து நமக்கு mmHgல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ATMல போடணும் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். வால்யூமே வந்து ml கொடுத்துருக்காங்க, லிட்டருக்கு மாற்றிக்கணும். மற்றது வந்து டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். R வந்து ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து 0.0821 லிட்டர் ATM per Kelvin per mole. ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ப்ரெஷர் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 700 mmHg. ஸோ 700 டிவைடட் பை 1 ATM எவ்வளோ mmHg? 760 mmHg. ஸோ அதால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0.9211 ATM. ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் இன் ATM. அடுத்து வால்யூம் இன் லிட்டர். வால்யூம் 60 ml கொடுத்துருக்காங்க. லிட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0.06 லிட்டர்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதுதான் ஈக்குவேஷன். ஸோ ப்ரெஷர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 0.9211 multiplied by volume 0.06 liters. அப்புறமா வந்து ஆரோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 0.0821. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் 300 கெல்வின். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா வர ஆன்சர் வந்து N வேல்யூ 0.022 அதுக்கப்புறம் 44. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டா N வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ N வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ் பண்ணா மாஸ் ஆஃப் நைட்ரோஜன் கிடைக்கும். ஸோ மாஸ் ஆஃப் நைட்ரோஜன் is equal to number of moles into molecular mass. Molecular mass எவ்வளோ? 28. ஸோ இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0.02244 into molecular mass 28. இப்படி பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.06283 கிராம்ஸ். இவ்வளவுதான் வந்து மாஸ் ஆஃப் நைட்ரோஜன். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் ஆஃப் நைட்ரோஜன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். அது வந்து 0.5. ஸோ இது டிவைடட் பை 0.5 இங்க எழுதுறேன் நான். 0.06283 டிவைடட் பை 0.5. இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோட மாஸ். இப்படி பண்ணா ஃபைனலா நமக்கு ஆன்சர் வந்து 12 approximately like 5-6% அந்த மாதிரி வரும். ஸோ ஆப்ஷன்ல எது க்ளோசரா இருக்கு? B ஆப்ஷன் 12.57. ஸோ இதுதான் பசங்களா ஆன்சர். நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இக்னைட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய கான்செப்ட்ஸோட நான் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.